பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்க நடுவுல அற்புதமான காரியங்களை நான் செய்ய போறேன், நீ அதிசயமான காரியங்களை பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. கர்த்தர் நம்ம நடுவுல அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்ம நடுவுல கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ற ஒரு பிள்ளையா நம்ம இருக்கணுங்க. நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு உங்க பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சை கேட்டு இருக்கிற பிள்ளையா இருக்கும்போது உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அதே தாங்க நம்மளும் ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு அவருக்கு கீழ்படுகிற ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்க எல்லா காரியத்தையும் ஏசப்பா நமக்கு செய்வாருங்க. அதுக்கு நம்ம என்னங்க பண்ணோம்? இங்க பாத்தீங்களா, பைபிள் இருக்கு. இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை படிச்சு இதன்படி நம்ம வாழ்றோம்னா நம்ம ஏசப்பாக்கு கீழ்படுகிற பிள்ளையா இருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்ம லைஃப்ல நிச்சயமா செய்வாரு. அதுக்காக கூறிய பிச்சுன்னு கொட்டுவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நினைக்கிற அந்த படிப்புல, அந்த வேலையில, அந்த தொழில நீங்க உழைச்சிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, லைஃப்ல ஒரு சக்சஸ்க்காக நீங்க ஓடிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அதுல எல்லாத்துலயும் நீங்க ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா ரூத்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. தரித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை தான் ஆண்டவர் சரித்திரமா மாத்தினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கூட அப்படிதாங்க மாத்த போறாரு. விசுவாசத்தோட இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.